எபிசோட் 3 கேப்டன் பிரபாகரன் மற்றும் 100வது பட பிரம்மாண்டம். ஒரு நடிகரின் 100வது படம் என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஆனால் விஜயகாந்திற்கு அது ஒரு சரித்திரமாக அமைந்தது. 1991 ஆர்.கே. செல்வமணி இயக்கத்தில் வெளியான மாபெரும் காவியம்தான் கேப்டன் பிரபாகரன். காடுகளுக்குள் நடக்கும் அதிரடி ஆக்ஷன், விறுவிறுப்பான திரைக்கதை, இளையராஜாவின் மிரட்டலான இசை என இப்படம் தமிழ் சினிமாவின் மைல்கல்லாக மாறியது. திரையரங்குகளில் மாதக்கணக்கில் ஓடி வசூலில் புதிய சாதனை படைத்தது. இந்த படத்தின் பிரம்மாண்ட வெற்றிக்கு பிறகுதான் நிஜ வாழ்க்கையிலும் திரையுலகிலும் ரசிகர்கள் அவரை அன்போடு கேப்டன் கேப்டன் என்று அழைக்கத் தொடங்கினர். விஜயராஜ் விஜயகாந்தாகி பின்னாளில் தமிழ் மக்களின் கேப்டனாக மாறிய தருணம் அது. ஆனால் விஜயகாந்த் வெறும் ஆக்ஷன் ஹீரோ மட்டுமல்ல. ஹாலிவுட்டில் பசியால் வாடிய எத்தனையோ ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் மற்றும் தொழிலாளர்களின் வாழ்க்கையில் விளக்கேற்றியவர். கேப்டன் படப்பிடிப்பு தளத்திற்கு வந்தாலே அங்கு ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடக்கும். தமிழ் திரையுலகில் இன்று வரை யாராலும் செய்ய முடியாத அந்த அன்னதான ரகசியம் என்ன? படப்பிடிப்பு தளத்தில் அவர் கொண்டு வந்த அந்த அதிரடி சட்டம் என்ன? தெரிந்து கொள்ள பார்ட் 4க்கு இப்போது கேப்டன் ரசிகன் பக்கத்தை ஃபாலோ பண்ணிடுங்க.